இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருங்க. அதே சமயம் எப்படி டேஸ்டா பண்றது, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் போட்டோம்னா எவ்வளோ டேஸ்டா அமையும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாங்க. அதுக்கு வாண்டியில கொஞ்சமா எண்ணெய் போட்டுக்கணும். எண்ணெய் போட்டுட்டு கடுகு கடுகு போடுறேன். தாளிக்கிறதுக்கு சீரகம், வெந்தயம், இது வந்து ஃப்ளேவருக்கு போட்டுட்டு, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி அது ஒரு 2 போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆப்ஷன் தான், நம்ம எது வேணா போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். வெங்காயம் லைட்டா ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆன அப்புறம் அதுல வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காவை நான் இப்போ போடுறேங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் இதுவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். பண்ணிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அந்த ஃப்ரையிலேயே கொஞ்சம் வேகட்டும். நல்லா ஒரு நிமிஷம் அது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு விட்டு போனலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அதை நம்ம பாயில் பண்ணி வச்ச பருப்பை வந்து இதுல வந்து ஊத்திடலாம். அந்த பருப்புலயே காய் வெந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பருப்புலயே காய் வேக போகுது. இதையும் நல்லா நம்ம மூடி வச்சு அடுப்ப சிம்ல வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நல்லா சூப்பரா வெந்திருக்கும். முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோங்க. மூடி வச்சு பார்த்தோம்னா இப்ப திறந்து பார்த்தா பாருங்க, கத்திரிக்காய் சூப்பரா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி முருங்கைக்காயும் வெந்திருக்கு. முருங்கைக்காய் இந்த இடத்துல இப்படி ஸ்பிளிட் ஆச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்ப நமக்கு இதுக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன், அது ஊத்திடலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, அது வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுட்டு ஃப்ளேவருக்கு வெல்லம் இதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நமக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க வச்சோம்னா நம்மளோட சூப்பரான சுவையான முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடிங்க. நீங்க மார்னிங் நேரம் அவசரத்துல ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இதை வந்து பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ரெண்டுமே ஆப்டா இருக்குங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் மசாலா எல்லாம் போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்ப நல்லா கொதிக்குதுங்க. இப்ப கொதிக்கிறப்ப நம்ம கொத்தமல்லிய இப்படி பொடி பொடியா நறுக்கி மேல தூவி ஆஃப் பண்ணிட்டோம்னா சுவையான சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் நம்மளுக்கு அழகா ரெடி ஆயிடுச்சுங்க.